இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படியாய் கொடுத்த வசனம் எரேமியா 33:6 வசனம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. கேட்டுக்கொண்டு இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளாய் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுகின்றார். பிரியமானவர்களே, உங்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் வரப்பண்ணுவார். யார் யாரெல்லாம் பலவீனங்களோடு வேதனைகளோடு உங்கள் குடும்பத்தில் உள்ள நபருக்காரு இருக்கலாம், இல்லை என்றால் கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், யாருக்கு என்றாலும் கூட ஒருவேளை நீங்கள் பல நாட்களாக வேதனைகளோடு பல மாத்திரைகள் மருந்து நீங்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கலாம். ஆனாலும் கூட உங்களுக்கு குணம் இல்லாததுனால, சௌக்கியம் இல்லாததுனால கண்ணீரோடு இருக்கிறீங்க இல்லையா, வேதனையோடு இருக்கிறீங்க இல்லையா, அதையெல்லாம் கர்த்தர் பார்க்கின்றார். பிரியமானவர்களே, எத்தனை நாட்கள் நீங்கள் மறைவாக கண்ணீர் வடிக்கிறீர்கள். இரவெல்லாம் உங்கள் குடும்பத்தில் உள்ள நபர்கள் தூங்கின பிற்பாடு உங்கள் வலிகள் உங்கள் வேதனைகளின் நிமித்தம் நீங்கள் அழுகிற சத்தம் யாருக்கும் கேட்காதபடி எத்தனை நாட்கள் நீங்கள் மறைவாக கண்ணீர் வடிக்கிறீங்களே, அந்த கண்ணீரை எல்லாம் கர்த்தர் பார்க்கின்றார். பிரியமானவர்களே, நிச்சயமாக உங்களுக்கு ஆரோக்கியத்தை தருவேன் என்று சொல்கின்றார். பிரியமானவர்களே, அதனால் கவலைப்படாதீங்க, விசுவாசிங்க, அந்த வாக்குத்தத்தத்தை உரிமையாக்கி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். உங்களுடைய உச்சம் தலைமுதல் உள்ளம் கால்வரியில் எந்தெந்த அவயங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த அவயங்களிலெல்லாம் கர்த்தருடைய பலனை தருவார். பிரியமானவர்களே, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி வசனம் சொல்கிறது அல்லவா. அப்படியே அவருடைய பலனை உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். பிரியமானவர்களே, உங்களை குணமாக்குகிறார். பிரியமானவர்களே, உங்கள் கால்களை நடக்க பண்ணுகிறார். உங்கள் அவயங்களை எல்லாம் பலப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, காண்டாமிருகத்துக்கு ஒரு பலனை தந்து நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்வதற்கேற்ற பலனையும் சத்துவத்தையும் கிருபைகளையும் தந்து உங்களை நடத்துவார். கர்த்தர் ஜீவனுள்ள தேவன் என்பதை சாட்சியாக சொல்லும்படியாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். ஒருவேளை டாக்டர்கள் இது முடியாது, இது செய்ய முடியாது, இது சுகமாகாது, நடக்க முடியாது அப்படியெல்லாம் சொல்லியிருக்கலாம். ஆனால் மருத்துவர்கள் சொல்லலாம், மனிதர்கள் சொல்லலாம், ஆனால் கர்த்தர் சொல்கின்றார், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்கிறார் அல்லவா. கர்த்தரால கூடாத காரியம் என்ன இருக்கிறது? எரேமியா 33:6 கூட, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்கின்றார். அப்படி என்னால் அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். யார் யார் உங்கள் குடும்பத்திலே பலவீனப்பட்டிருக்கிறாங்களோ, பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ, எந்தெந்த அவயங்கள் முடக்கப்பட்டு இருக்கிறதோ, சத்துரு ஒருவேளை அவயங்களுக்குள்ளே சத்துரு கிரியை செய்து சத்துரு முடக்கி வைத்திருக்கிறவன் அத்தனை கட்டுகளும் கனிகளும் தெரிக்கப்பட்டு போகும். பிரியமானவர்களே, கர்த்தர் அற்புதத்தை செய்து அதிசயத்தை செய்து உங்களை வாழ வைப்பார். உங்கள் குடும்பத்தின் நபரை வாழ வைப்பார். மருத்துவர்கள் ஒருவேளை இது சுகம் ஆகாதுன்னு சொன்னாலும் கர்த்தருடைய ஒரு தொடுதல் உங்களுக்கு போதும். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்திருவாராக. ஆமேன். ஜெபம் செய்வோமா? அன்புள்ள இயேசப்பா, அந்த வேலைக்காக நன்றி அப்பா. எந்தெந்த பிள்ளைகள் பலவீனங்களோடு வேதனைகளோடு இருக்கிறாங்களோ அவங்களுடைய கண்ணீரையெல்லாம் நீங்கள் கண்டிருக்கிறீங்கப்பா, பார்த்துருக்கிறீங்க. இன்றைக்கு அவர்களுக்கு நீங்கள் சுகம் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து விட்டதற்காக நன்றி. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றும் இல்லையப்பா. நீங்கள் படைத்த இந்த பிள்ளைகளுடைய சரீரத்தில் நீங்கள் படைத்த ஒவ்வொரு அவயங்களுக்குள்ளும் இயேசப்பா உங்கள் ஆண்டவரே இரத்தம் பாய்ந்து செல்லட்டும், பலன் அடையட்டும், உயிர் அடையட்டும். ஆண்டவரே, எலும்புகள் தசைகள் நார்கள் எல்லாம் உயிர் அடையட்டும். கால்களை நடக்க பண்ணுங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்கப்பா. ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி, சுகப்படுத்துகிறதற்காக நன்றி, அற்புதத்தை செய்து விட்டதற்காக நன்றி. இயேசு மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.